தமிழ் மக்களே வணக்கம். இந்திய ஹமாஸ்களுக்கு ஒரு நற்செய்தி. ஹமாஸ்களுக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் பீஸ் டீல் கையெழுத்தாக போகிறது. இன்றைக்கோ அல்லது இன்று இரவோ அல்லது நாளையோ அது கையெழுத்தாகும். ஹமாஸ் சொன்னது மாதிரியே என் முதல் கையெழுத்து பீஸ் டீலுக்கு தான் போடுவேன் என்று சொன்னதை நிறைவேற்றிவிட்டது. அவன் ஆம்பளடா, சொன்னதை செய்பவன், செய்வதை சொல்பவன். காசாவில் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. காசாவில் வெற்றி கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டதாம். வெற்றி 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 மேல் ஹமாஸுக்கு வெற்றி என்ற முழக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஓவர் சந்தோஷத்தில் துப்பாக்கியை எடுத்து வானை நோக்கி வெடிச்சுட்டான்னா பார்த்துக்கங்களேன். இது ஒரு சீஸ்ஃபயர்டா, வெடிக்கக்கூடாது, வெடிக்க மாட்டோன்னு சொல்லி தான் கையெழுத்தே போடுறாங்க. நம்ம சொன்னால் இவன் கேட்குறான். ஹமாஸ்களை இனி வழிநடத்த போவது யாஹ்யா சின்வரின் தம்பி முகமது சின்வராம். அவரை செல்லமாக நிழல் மனிதன் என்று ஹமாஸுகள் அழைக்கிறார்கள். அதாவது ஹமாஸினுடைய மாயாவியம். ரஜினி மாதிரி எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாததால் நிழல் மனிதன் என்று பேர் வைத்து விட்டார்கள். ஆனால் சாக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்திருப்பான். அதிலெல்லாம் குறையே வைக்க மாட்டான். இவ்வளவு நாளும் தலை காட்டாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனுக்கு சாவு நெருங்கிடுச்சின்னு தெரிஞ்சதும் தலைவன் ஆயிட்டானே, பரவாயில்லையே. பீஸ் டீல் ஹமாஸ் கோர்ட்டில் நடந்து கொண்டு இருப்பதால் அதை த பால் இஸ் இன் ஹமாஸ் கோர்ட் என்று சொல்கிறார்களோ. இப்போ டியூஸு அட்வான்டேஜ் என்று மாறி மாறி சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ செட்டை ஜெயிக்க போகிறாங்களோ தெரியல. போரில் தான் ஜெயிக்க முடியலை, பேச்சுவார்த்தையிலாவது ஜெயிங்கடா. மிச்சம் மீதி இருக்கிற பாலஸ்தீன உயிர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு கிடக்குது. பாலஸ்தீனத்தில் ஏங்கிக்கிட்டு கிடக்குது. முகமது சின்வர் இத்தனை நாளும் எங்கே இருந்தார்? ஒருவேளை பிணைய கைதிகளோடு இருந்திருப்பாரோ? அவரையும் பிணைய கைதியாக பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்களோ? அதான் கண்டே பிடிக்க முடியல. ஆனாலும் இந்த ஹமாஸ்களை பாராட்டியே ஆகணும். இத்தனை நாளும் பிணைய கைதிகளை அடைச்சி வச்சு சோறு தண்ணி கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கானே, அது பெரிய விஷயம் இல்லையா? தெஹ்ரானில் அவங்கள பத்திரமா கோமனி இருந்த அறைக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தானோ என்னமோ. கோமனியை தாக்கினா அவங்களும் சேர்ந்து சாகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையும் அவங்களுக்கு இருந்திருக்கலாம்ல. இஸ்ரேலிய இராணுவமும் சின்வர் தம்பியை தேடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஹமாஸின் ஹெட் மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லப்பட்ட ஹெட் மாஸ்டர் யாஹ்யா சின்வரே கடைசியில் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாரே. உதவி ஹெட் மாஸ்டர் முகமது சின்வர் எப்படி பாஸ் ஆக போகிறாரு? ஒழுங்காக படிங்கடா, அப்போ தான் நீங்கள் இஸ்ரேலிய நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியும். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதும் ஹமாஸ் செடியை டிஏபி உரம் போட்டு மறுபடியும் வளர்க்கணுமே. முகமது சின்வர் வசம் இருக்கிற தங்கத்தை உருக்கி விற்று பொறுக்கி எடுத்து சிக்கல் இல்லாமல் சிக்கலோடு வந்தால் தான் இந்த ஹமாஸ் இயக்கம் தொடர்ந்து வளரும். அது நல்லா வளரணுமேனு அவங்க குலதெய்வத்தை தொழுதுகிட்டே இருக்காங்களாம் இந்த ஹமாஸுகள். அவர் வந்து தான் வேலையில்லா பாலஸ்தீனர்களை ஹமாஸ் படையில் சேர்த்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணுமா. இஸ்ரேலின் வான் கடல் தரை வழி தாக்குதலில் சீரழிந்தது காசா மக்கள் மட்டுமல்ல, ஹமாஸும் தான். நல்ல வேளை முகமது துப்பாக்கி ஏந்தி போரிடாமல் வெறும் குபுசு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததால உயிர் பழச்சி இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்காரு. இஸ்ரேலிய விமானப்படை குண்டு அவர் தலையில் விழாத வரைக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கு அவர் தான் இனி தலைவர். எங்கே வாரிசு அரசியல் பாலஸ்தீனத்தை விட்டு மறைந்து விடுவோம் என்று கவலைப்பட்டோம். நல்ல வேளை சாகாமல் தப்பிச்சு வந்து தலைவன் ஆயிட்டான். சாக பிறந்தவன்டா நீ. காசாவில் சிதறி கிடக்கிற செங்கல் ஒன்றை பொறுக்கிட்டு வந்து தூக்கி பிடிச்சு மக்களுக்கு ஸ்பீச் கொடுக்காம போயிடுவியோ என்று பயந்தே போயிட்டோம். நல்ல வேலை நீ இன்னும் சாகலை அப்படின்னு அறிஞ்சதும் எங்களுக்கு வயிற்றுல பால் வார்த்த மாதிரி இருந்தது. முகமது சின்வர் சாரை பார்த்த உடனே எங்களுக்கு யாஹ்யா சின்வரே நேரில் வந்து கம்பை தூக்கி எறிவது மாதிரியே இருந்தது. நீ ட்ரோன் கேமரா மேலே கம்பை தூக்கி வீசுகிற வரைக்கும் நீ தான் எங்கள் தானே தலைவன். வாழ்க பாலஸ்தீனம். வெளியே தலை காட்டாமலே ஒருத்தன் இயக்கத்துக்கு தலைவனாக இருக்க முடியுமானா? அது ஹமாஸ் இயக்கத்தில் மட்டும்தான் முடியும். ஹசன் நசருல்லா தலையில் போட்ட அதே குண்டை கையில் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து இவ்வளவு நாளும் தப்பிச்சு வந்த நீதான் ஹமாஸுக்கு பொருத்தமான தலைவன் என்று நிரூபித்து விட்டாய். யாஹ்யா ஆவியே உன்னை ஆசீர்வதித்து விட்டது சொல்லிடுச்சு. தலைவனாகிற தகுதி உனக்கு இருக்குன்னு காட்டிவிட்டாய். தலை காட்டாமல் இருக்கிறவன் தான் தலைவன், சாவதற்கு தலை எடுத்தவன் தான் தலைவன். அதுதானே ஹமாஸ் வரலாறு. அதை மாற்றி எழுத முடியுமா? ஹமாஸின் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். அல்ப ஆயுசு உள்ளவன் எல்லாம் வரிசையில் போய் நின்று அங்கே ஜாயின் பண்ணுறாங்களாம்.
போர் நிறுத்தம் வந்தால் ரெக்ரூட்மெண்ட் இன்னும் வேகமாக நடக்குமா? இராணுவத்தில் சேருவதற்கு என்ன தகுதி? கருப்பு துணியை முகத்தில் கட்டணும், உருமா கட்ட தலையில் கட்டணும். அது தெரிஞ்சால் நீயும் ஒரு ஹமாஸ் வீரனே. ஆட்டோமேட்டிக்காக மோட்சம் உன்னை தேடி வரும். போர் நிறுத்தம் வந்தால் பல வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஹமாஸ் யூனிஃபார்ம் தைக்க டெய்லர்ஸ் நிறைய தேவை. குழி தோண்ட மம்மட்டியான்கள் தேவைப்படும். ஐநா உணவு லாரிகளை கொள்ளையடிக்க கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் தேவைப்படும். வேலை வாய்ப்பில் காசா முதல் மாநிலமாக மாறிடும். அப்புறம் தமிழகத்தை அது பின்னுக்கு தள்ளிவிடும். டெய்லரிங் தெரிந்த இந்திய பாய்களுக்கு முன்னுரிமை உண்டு. டெய்லரிங் தெரியாட்டா கூட பரவாயில்ல, வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இஸ்ரேல் மறுபடியும் காசாவை தாக்குவதற்கு காரணம் முகமது சின்வர் அங்கு மறைந்து இருப்பது தான் அவர்களுடைய ஒரு டவுட்டு. பீஸ் டாக்கு வெற்றியடையும் வரை ஐடிஎஃப்க்கு வேலை குறையாது. போர் நிறுத்தம் வந்ததும் மொசாத்துக்கு வேலை குறையாது. ஐடிஎஃப் ஹமாஸுகளை அழிக்கும் வேகத்தை விட ஹமாஸுகளுக்கு ஆள் பிடிக்கும் ஆள் சேர்க்கும் வேகம் அதிகமாக இருக்கிறது. எனவே ஹமாஸுகளுக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்பது நிரந்தரமாக உள்ளது. ஹமாஸ் இயக்கத்தை முகமது சின்வர் வழிநடத்துவதை கத்தாரில் உள்ள உயிர் பிழைத்து வாழும் ஹமாஸ் இயக்கத்தின் டாப் லீடர்ஸ் விரும்பவே இல்லையாம். அதிகாரம் தங்கள் கையை விட்டு போகிறதே என்று அவர்களுக்கு உள்ளூர ஒரு கலக்கமாம். அதனால் கத்தார் லீடர்ஸ் ஒரு ஒருங்கிணைந்த குழு ஒன்றை போட்டு நிர்வாகம் பண்ணலாம் என்று முடிவெடுத்துள்ளார்களாம். குழு போட்டாலே அது நமக்கு திராவிட பாரம்பரியத்தை தானே ஞாபகப்படுத்துகிறது. ஹமாஸுகள் முதல் தவணையாக 33 ஹோஸ்டேஜ்களை விடுதலை செய்யுமா. அதற்கு பரிகாரமாக வடக்கு காசா பகுதியில் பாலஸ்தீனர்களை குடியமர்த்த அனுமதிக்க வேண்டுமாம். அதுக்கு தோதாக போரை நிறுத்த வேண்டுமாம். ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்களாம். ஒரு குண்டு கூட விழலை என்றால் மேலும் 4 பேரை விடுவிப்பார்களாம். அப்புறம் 5 பெண் இராணுவ வீராங்கனைகளையும் விடுவிப்பாங்களாம். அதுக்கு பதிலாக 250 பாலஸ்தீன கைதிகளை ஜெயிலில் இருந்து விடுவிக்க வேண்டுமாம். ஒரு இஸ்ரேலிய பெண் மூளை ஈஸ் ஈக்குவல் டு 50 பாலஸ்தீன ஆண் மூளையம். அப்படிதான் கணக்கு போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த ஃபிகரை சொல்கிறாங்க. பாலஸ்தீனர்களின் மூளை வளர்ச்சி இதிலிருந்தே நமக்கு நல்லா தெரியுது இல்லை? மேலும் 2 வாரம் கழித்து மீதி உள்ள கைதிகளை விடுவிக்க 1000 ஜெயில் கைதிகளை விடுவிக்க வேண்டுமாம். இப்படி 42 நாட்களுக்குள் இந்த விவகாரத்தை முடிக்க வேண்டுமாம். அப்புறம் போர் நிறுத்தத்தை தொடரணும்னா தொடரலாம், இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். இந்த பீஸ் டாக்கில் சொல்லப்பட்ட நிபந்தனைகள் 2024 ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றுதான். அப்போது நேத்தன்யாகு அதை நிராகரித்தார். இப்போது அதே நிபந்தனைகளுடன் ஹமாஸ் வந்துள்ளது. இஸ்ரேலிய மக்கள் நேத்தன்யாகுவை எதிர்ப்பதாலும் அமெரிக்க நிர்பந்தத்தினாலும் நேத்தன்யாகு இதற்கு சம்மதிக்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் அவரது அமைச்சரவையில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அமைச்சரவையில் உள்ள செக்யூரிட்டி அமைச்சர் பென் கிவீர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார். இஸ்ரேலிய செக்யூரிட்டிக்கு இந்த ஒப்பந்தம் ஆபத்தாக உள்ளது. ஹமாஸை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த பீஸ் டீலுக்கு நேத்தன்யாகு சம்மதிக்கக்கூடாது. அது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு பெரும் சவாலாக இருக்கும். பென் கிவீருக்கு ஆதரவாக ஸ்மார்ட்ரிச் என்ற இன்னொரு மினிஸ்டரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் இறங்கியுள்ளார். இஸ்ரேலின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லிப்பிடும் இந்த போர் நிறுத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பல நெருக்கடிகளுக்கு இடையில் இந்த தீர்மானம் நீசட்டில் நிறைவேறினால் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும். 98 பிணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேல் ஒரு ஹெவியான விலையை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வரும் தீவிரவாதிகளையும் இப்போது விடுவிக்க வேண்டியுள்ளது. அவர்கள் விடுதலை அடைந்ததும் இஸ்ரேலின் மேன்மைகளை பற்றி மேடை போட்டு பேசவா போகிறார்கள்? இல்லை அங்கு குவிந்து கிடக்கும் கட்டடக் கழிவுகளுக்கு மூல காரணமே நாம தான் என்று அதை எடுத்து அள்ளி போட போகிறார்களா? இரும்பு குழாய்களை கட் பண்ணி ஏவுகணைகளை செய்ய போகிறார்கள். அதை இஸ்ரேலை நோக்கி விடப் போகிறார்கள். மறுபடியும் ஜெயிலில் பறவையாக ஆகப் போகிறார்கள். நமக்கு தெரியாதா என்ன நடக்கும் என்று? நேத்தன்யாகுவின் அமைச்சரவை அப்ரூவல் கொடுத்தால்தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும். இல்லை என்றால் ஆவின் பால் மாதிரி நாரி போகும். யாஹியா சின்வரும் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு கைதி தான். விடுதலை ஆகி அவர் வெளியே போய் செய்த காரியங்கள் என்ன தெரியுமில்ல? அவன் இஸ்ரேலுக்கு செய்த பரோபகாரத்தை நினைவு கூர்ந்தால் இந்த போர் நிறுத்தத்துக்கு எவனும் சம்மதிக்க மாட்டான். அடுத்து ஜோர்டான் நதிக்கரையிலிருந்து மெடிட்டரேனியன் சீ வரைக்கும் பாலஸ்தீனம் என்ற நாடு வேணும்னு கேட்பான். குடிப்பீங்களா? ஹமாஸுடன் போடும் இந்த டீல் அவர்களிடம் சரண்டர் ஆவது போலத்தான்.
வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படும் ஜுடேயாவில் பிறந்தவர்கள் தான் இந்த ஜூஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே பாலஸ்தீனர்கள் இப்போது பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்களே, அது என்னோடது என்கிறார்கள். அடுத்து அதையும் கேட்பார்கள், கொடுக்க வேண்டியதுதான். வெஸ்ட் பேங்கில் உள்ள ஜனின் நகரத்தில் ஹமாஸ் கமாண்டர் நூர் அல் பட்டாவி என்ற படுபாவியும் அவனுடன் 5 பயங்கரவாதிகளும் நேற்று இறைவனடி சேர்ந்தார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம். போர் நிறுத்தம் லெபனானில் முடிய இன்னும் 2 வாரம் இருக்கும் நிலையில் ஹிஸ்புல்லா டெரர் முன்னேற்ற கழகம் தனது வேலையை காட்ட ஆரம்பித்ததால் இஸ்ரேல் அங்கு புஸ்வானம் கம்பி மத்தாப்பு எல்லாம் விட வேண்டியதாக ஆகிப்போயிடுச்சு. இதுவரைக்கும் IDF இராணுவம் 1000 முறை போர் நிறுத்தத்தை மீறியுள்ளது என்று ஹிஸ்புல்லா கூறுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன? 1000 முறை நீ துப்பாக்கி ஆயுதங்களை கையில் எடுத்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன்னு அர்த்தம். முதல் முறையாக நீ ஆயுதத்தை கையில் எடுத்ததுமே சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் முறிந்து விட்டது என்பது உனக்கு தெரியாதா? ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து அதனால தான் நாங்கள் போகி ரைடு, பொங்கல் ரைடு, மாட்டுப்பொங்கல் ரைடு எல்லாம் ஆரம்பித்தோம். சீஸ்ஃபயர் ஹமாஸு கூடத்தான் போட போகிறோம். லெபனானு கூடத்தான் சீஸ்ஃபயர் போட்டு இருக்கோம். ஹிஸ்புல்லா கூட எந்த ஒப்பந்தமும் நாங்கள் போடலை. அதுவே இன்னும் உனக்கு தெரியலையே. 60 நாட்களுக்குள் இஸ்ரேல் இராணுவம் லெபனானை விட்டு போய்விடும் என்று எதிர்பார்த்தாயா? உன்னை லிட்டானி ஆற்றுக்கு அந்தாண்ட விரட்டாமல் நாங்கள் எப்படி போவோம்? முழுசாக காயடிக்காமல் நாங்கள் எப்படி போவோம்? சொல்ல முடியாது. லிட்டானி 6 வரைக்கும் இஸ்ரேலின் எல்கைகள் நீண்டாலும் நீளும். ஆண்டவன் நினைக்கிறான், அருணாச்சலம் அதை முடிக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. பாலஸ்தீனர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளும் பக்குவம் இன்னும் அவர்களுக்கு வராததால் இப்போது ஆளப்போகிறவன் யார் என்பது தெரியும் வரை அவர்களது தலைவிதியும் மாறாது. பிணைய கைதிகள் படம் ரிலீஸ் ஆனதும் மறுபடியும் விமர்சிக்க வருவேன். வரட்டா மக்களே, ஜெய் ஹிந்த்.